மகிழ்ச்சியை மலையின்மையில் இரண்டாவதாக அன்னமரியால் செலுத்துமாவை சட்டத்திலே குறித்து தியானித்துக் கொண்டு தோழி அற்புதர் அவரை நாடி வந்து தங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்ற எல்லா மக்களின் கருத்துகளும் நிறைவேறவும் அதிசயங்களும் அற்புதங்களும் அன்புங்கிற வழியாக நம் குடும்பங்களில் நடைபெற வேண்டிய சிறப்பு மொழியிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்குவோம். இறைவனின் தாயை பாவையில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயை பாவையில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயை பாவையில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயை பாவையில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை. மரியே இறைவனின் தாயே பாவையில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே பாவையில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே பாவையில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே பாவையில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே பாவையில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். பாவங்களை பொறுத்தவரையும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். உமது இரக்கம் கையில் உயர்த்தி மகிழ்ச்சி நிறை மறையும் மிகிலும் மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு பிறந்ததை முடித்து தியானித்துக் கொண்டு நமது அந்தோனியார் கெபி அமைந்துள்ள இந்த பகுதியில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அந்தோனியார் வழியாக இறைவன் ஆசிர்வதிக்கவும் அந்தோனியாரை நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளை குடும்பங்களையும் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென். அருளேறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே பாவையில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருளேறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள்
பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமலும் எல்லாரையும் என்னுலக பாதையில் நடத்தியருளும். மது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கைகளை உயர்த்தி வாழ்க வாழ்க அந்தோனியாரே, வாழ்க வாழ்க புனித அந்தோனியாரே, வாழ்க வாழ்க அந்தோனியாரே, வாழ்க வாழ்க புனித அந்தோனியாரே. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகத்தை படைத்த தந்தையாக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கருத்தில் மாணிக்கமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருப்பதிகளின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விநாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சியின் பாத்திரமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்தியத்தை போதிப்பவரான போய் சேர வளைக்கிறேன் அந்தோணியாரே, போய் சேர வளைக்கிறேன் தீங்குகளை ஒழிப்பவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயரப்படுபவரை தேற்றுபவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆசையினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடல் சுகம் நற்சுகம் கிடைக்கும் ஜெபிக்கின்ற கரோல் ஷீபா ஆல்ட்ரின் அவர்களுக்காக மன்றாடுவோம். நல்ல முறையில் விரைவில் திருமணம் நடைபெறும் என்று ஜெபிக்கின்ற பிரிட்டோ யுவராஜ் அவர்களுக்காக மன்றாடுவோம். நல்ல திருமண ஆண்டு நன்றியாக புகழ் ஜெபிக்கின்ற இவன் கேத்ரின் இருவர்களுக்காக 2ஆம் ஆண்டு இர்வின் கேத்ரின் 2ஆம் ஆண்டு ஐவின் கேத்ரின் 2ஆம் ஆண்டு திருமண ஆண்டு நன்றி பலியாகவும் குழந்தை பேறு பாக்கியம் ஜெபிக்கின்ற துர்கா நோயல் ஜூலி எலிசபெத் அவர்களுக்காகவும் சுகப்பிரசவம் வேண்டி ஜெபிக்கின்ற கனகா அவர்களுக்காகவும் வீடு கட்டுவதற்கு நல்ல முறை வீடு வாங்கி கட்டுவதற்கு வேண்டி ஜெபிக்கின்ற ஹெவன் ஸ்டார் ராதிஷா அவர்களுக்காகவும் மேலும் நம்முடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இப்பொழுது
நம்முடைய அந்தோனியாருடைய பீடத்தில் இருக்கின்ற ஆண்டவருடைய திருச்சிலுவையானது மந்திரிக்கப்படும். அதன் பிறகு பீடத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவருடைய ராவுணவு படமானது மந்திரிக்கப்படும். அதன் பிறகு திருப்பலியானது நடைபெறும். எனவே நாம் அனைவரும் பக்தியோடு அந்தோனியாரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். யேசுராஜ், ஜெசிந்தா, ஸ்டீஃபன், க்ளோரி, சந்திரகுமார், சேகர், ஜெயப்பா, ஜோசப், ஜான்சி, சார்லஸ், அபிலாஷ், அபீஷ், ரிச்சர்ட், சாம், மரியா அவருடைய தொழில் வளர்ச்சி நடக்க வேண்டும் என்றும், பாலன், வென்சி, லூகாஸ் குடும்ப கருத்துக்களுக்காக ஒற்றுமைக்காக நாம் கொண்டாடுவோம். ஆண்டவர் ஆரோக்கிய ஜெபிக்கின்ற உங்களுடைய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் குழந்தை பார்க்க வேண்டியும் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் நல்ல வரம் கிடைக்க வேண்டும் என்றும் சுகப்பிரசவம் நடக்க வேண்டும் என்றும் வெளிநாடுகளில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கும், நல்ல முறையில் படிக்கவும் அங்கு பணி செய்கின்றவர்கள் சுகமான நல்ல பணியாற்றவும் புனித அந்தோனியாரை சுற்றி இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் குறிப்பாக இந்த CBW குவார்ட்டர்ஸில் வசிக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் இந்த தெய்வீக திருப்பலிலே நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இப்பொழுது அருள் தந்தை சாமிநாதன் அவர்கள் நம்முடைய பீடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற திருச்சிலுவையையும் இயேசுவினுடைய திராவுணவு படத்தையும் மந்திரிப்பார்கள். எனவே அனைவரும் அமைதி காக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற கோகிலா அவருடைய தொழில்கள் வளர்ச்சிக்காக குடும்பத்துக்காகவும் நாம் கொண்டாடுவோம். அன்புக்குரிய மக்களே, தூய் அந்தோனியாருடைய பக்த கோடிகளை இப்பொழுது நாம் தூய் அந்தோனியாருடைய பெருவிழா திருப்பலியில் பங்கேற்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இந்த இடத்தில் நமக்கு ஒரு பீடத்தினுடைய அருமையான அமைப்பு, ஆண்டவர் இயேசுனாருடைய திரு சிலுவை, இந்த பாடுகள் நிறைந்த இந்த அருமையான ஒரு பின்னணியையும், மேலும் பீடத்திற்கு முன்னால் ஆண்டவருடைய கடைசி ராவுணவு படம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த படத்தையும் அத்தோடு இணைத்து தூய் அந்தோனியாருடைய தேரையும் இப்பொழுது நாம் மந்திரிக்க இருக்கின்றோம். ஒரு சிறிய ஜெபத்தை தொடர்ந்து நாம் தீர்த்தம் தெளித்து மந்திரிப்போம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, கோடி அற்புதர் தூய் அந்தோனியாரை எங்கள் திரு அவைக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். தூய் அந்தோனியார் தனது கையில் சிலுவையை ஏந்தி நின்றார். தனது கையில் திருவிவிலியத்தை, அந்த திருவிவிலியத்தில் குழந்தை இயேசு நிற்கக்கூடிய பாக்கிய வரத்தை பெற்றார். தூய் அந்தோனியாருக்கு ஆற்றலை கொடுத்தது திரு சிலுவை. ஆண்டவரே, இந்த அருமையான இடத்தில் திருப்பலி நிறைவேற்றும் இந்த இடத்திற்கு பின்னால் அமைந்திருக்கக்கூடிய திரு சிலுவை படத்தை ஆசிர்வதிப்பீராக. மேலும் பீடத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய உம்முடைய தெய்வீக கடைசி ராவுணவு படத்தையும் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் இந்த தேர் பவனியில் அந்தோனியாரோடு இணைந்து ஜெபமாலையை பக்தியோடு ஜெபித்து வந்திருக்கிறோம். தேரில் இருக்கக்கூடிய தூய அந்தோனியாருடைய தெய்வீக திருவுருவம் தாங்கிய சிறுபத்தை ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவீராக. தூய அந்தோனியாரை உற்று நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய அனைத்து சிறப்பு வேண்டுதல்கள் நிறைவேற விண்ணகத்திலிருந்து எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசுவாராக. இயேசுவே, தூய் அந்தோனியாருடைய பெருவிழா திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கூடிய இறை மக்கள் ஒவ்வொருவரையும் தூய் அந்தோனியார் வழியாக ஆசிர்வதிப்பீராக. இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவும் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். இப்பொழுது உதவி பங்கு தந்தையர்கள் ஆண்டவருடைய திரு சிலுவை படத்தையும் கடைசி ராவுணவு படத்தையும் தூய் அந்தோனியாருடைய தேர் பவனியையும் அவர்கள் தீர்த்தம் தெளித்து மந்திரிப்பார்கள்.
பங்கேற்க இருக்கின்றோம். திருப்பலிக்கான முன்னுரை வாசிக்கப்படுகின்றது. இறைமகன் இயேசுவில் இனிமையானவர்களே, இன்று நாம் அற்புதர்களின் நாயகன் என்று அழைக்கப்படும் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் 11ஆம் ஆண்டு திருவிழாவை கொண்டாட இறை அருளால் இவ்விடத்தில் கூடியுள்ளோம். புனித அந்தோணியார் ஐரோப்பாவில் உள்ள போர்த்துக்கல் நாட்டின் தலைநகரான லிஸ்பன் மாநகரிலே 1195ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் மார்ட்டின் மேரி என்பவர்களுக்கு 3வது மகவாக பிறந்தார். இவருக்கு பெர்னிடாண்டு மார்ட்டின் தே பர்னாந்து என்று பெற்றோர் பெயரிட்டனர். இறைவனின் வார்த்தையில் நிலைத்திருந்து ஏழைகளிடமும் எளியவர்களிடமும் தன் வாழ்நாள் முழுவதும் அன்பு காட்டியவர் புனித அந்தோணியார். அவரின் பரிந்துரையால் குடும்பங்களில் நல்லுறவு, உடல் நலம், தொழில் வளம், கல்வி சேர்க்கை, மனைவளம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்நோக்கும் ஆசிரியர்கள் என்று இன்றும் சொல்லிலடங்காத புதுமைகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இத்திருப்பலியில் அவரது நற்பண்புகளை பின்பற்றி வாழவும், நமது குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் அனைத்து துன்பங்களையும் போக்கிடவும் புனிதரின் பரிந்துரையை மன்றாடுவோம். நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பாதங்களில் சமர்ப்பித்து இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். பாடல் பாடப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
அன்புக்குரிய தூய் அந்தோணியாருடைய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த லைட்டோட நீங்களாம் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. தூய் அந்தோணியார் கோடி அற்புதர். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்தோணியார் புதுமை செய்திருக்கிறார்? கொஞ்சம் கை தூக்கமாக பார்க்கலாம். அப்போ எல்லாருக்கும் மேலே அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தூய் அந்தோணியார் வழியாக நிறைவான ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை நீங்கள் பெற்று மகிழ்ந்திருக்கிறீர்கள், மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே தூய் அந்தோணியாரை நன்றியோடு நினைத்து பார்க்க வந்திருக்கிறோம். அந்தோணியார் வழியாக வரக்கூடிய நாட்களிலும் நீங்கள் இன்னும் அதிசயங்களை, அற்புதங்களை காண தூய் அந்தோணியார் உங்களுக்காக மன்றாட இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த உன்னதமான தெய்வீக கல்வாரி திருப்பலியில் நாம் தகுந்த விதத்தில் பங்கேற்க தூய் அந்தோணியார் வழியாக ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு தடையாக இருப்பது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள். நம்முடைய சிந்தனையால், சொற்களால், செயல்களால் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிக்க தூய் அந்தோணியார் நமக்காக பரிந்து பேச வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் உள்ள தூய்மைக்காக நாம் உருக்கமாக மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் நம்மீது மனமிறங்கி நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம் அனைவருக்கும் தூய உள்ளத்தை கொடுப்பாராக. ஆமென். Amen.
எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது பேருதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் அறநெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களில் எல்லாம் உமது உதவியை கண்டு உணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சியோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருக்கள் என்றும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. Bye.
இரண்டாம் வாசகம். நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவிற்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை முத்துக்கள் 1 முதல் 5 முடிய. கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கு என போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ நீங்கள் எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புகிறவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பும்.
திரும்பி வரும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். அன்புக்குரிய தூய் அந்தோணியாருடைய பக்த கோடிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கு தந்தை திருத்தல் அதிபர், பேராலய அதிபர், அருட்தந்தை அருளப்பா அடிகளார் சார்பாக, மேலும் நம்முடைய உதவி பங்கு தந்தையர்கள் அருட்தந்தை மைக்கேல், மதன காமராஜன், அப்படிதான் அருட்தந்தை மைக்கேல் சார்பாக, கமல் படம் ஞாபகம் வந்துடுச்சு. அதே போல அருட்தந்தை ஜஸ்மின் அவர் சொன்னார், என் பேருக்கு ஏதோ வரா சாமி அப்படின்னு சொன்னாரு. ஜஸ்மின் சார்பாக, பங்கு பேரவை சார்பாக உங்கள் அனைவருக்கும் தூய் அந்தோணியாருடைய பெருவிழா வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் ஒரு பெரிய களவழி எழுப்பி அந்தோணியாருக்கு நாம நன்றி செலுத்தி ஆண்டவர் இயேசுவை போற்றி நாம் பெருமைப்படுத்துவோம். ஒரு சிறிய மறைவுரைக்கு முன்பதாக நம்முடைய உபதேசியார் அன்பு சகோதரர் அருள்மணி சார்பாக நாம் அனைவரும் வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபமாலையில் 10 மணி முடிந்தவுடன் அந்தோணியாரை நோக்கி அந்த பாடிய பாடல் எல்லாருக்கும் தெரியும். அந்த பாடலை 3 முறை நம்முடைய உபதேசியாரோடு இணைந்து அந்த பாடலை நாம் பாடுவோம். கைகளை உயர்த்தி வாழ்க வாழ்க அந்தோணியாரே, வாழ்க வாழ்க புனித அந்தோணியாரே, வாழ்க வாழ்க அந்தோணியாரே, வாழ்க வாழ்க புனித அந்தோணியாரே, வாழ்க வாழ்க அந்தோணியாரே, வாழ்க வாழ்க புனித அந்தோணியாரே. அன்புக்குரிய மக்களே, முதலாவதாக அந்தோணியாரை பற்றி ஒரு சில கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பரிசுகள் கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த கேள்விக்கான பதில் யாரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, உபதேசியார் சொல்லக்கூடாது, பங்கு பேரவை உறுப்பினர் நீங்க சொல்லக்கூடாது, அதே போல இந்த ஆலயத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்தோணியாரை பற்றி நல்லா தெரியும். அதனால் ஒரு ஏஜ் லிமிட் நான் வைக்க போகிறேன். அவங்க மட்டும்தான் சொல்லணும், சரிங்களா? 70 வயசுக்கு மேலே 70 வயதுக்கு மேலே இருக்கிறீங்களா? இல்லைல்ல. சரி, 10 வயசுக்கு உள்ள இருக்கிறீங்களா? சரி. அதனால இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா சொன்ன போல பங்கு பெரிய உறுப்பினர்கள், இந்த ஆலயத்தினுடைய பொறுப்பாளர்கள் அவங்க தவிர்த்து மற்றவர்கள் நீங்க சொல்லலாம். முதல் கேள்வி கொஞ்சம் கடினமான கேள்வி. அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா முன்னுரை வாசிக்கப்பட்ட பொழுதே அதற்கான பதில் சொல்லப்பட்டது. அதனால் முன்னுரை வாசித்த சகோதரர் இந்த பதிலை சொல்லக்கூடாது, சரிங்களா? இந்த கேள்விக்கு நீங்க சரியா சொன்னீங்கன்னா எவ்வளவு தெரியுங்களா பரிசு? 1 லட்சம். உண்மை, நான் கொடுக்க மாட்டேன். பாதி பார்த்தீங்கன்னா 2 உதவி சாமியால் கொடுப்பாங்க, சரிங்களா? மைக்கேல் ஃபாதரும் ஜஸ்டின் ஃபாதர் கொடுப்பாங்க. நீங்க சரியா பதில் சொன்னா அவங்ககிட்ட நீங்க வாங்கிக்கலாம், சரிங்களா? சரியா சொல்றேன், சரிங்களா? அந்தோணியாருடைய இயற்பெயர் என்ன? கை தூக்கணும் ஃபர்ஸ்ட். அந்தோணியாரின் இயற்பெயர் என்ன? ஆனா ஃபுல்லா சொல்லணும். நான் கொடுக்க மாட்டேமா, வந்து 1 லட்சம். மற்றது நான் கொடுப்பேன். உதவி சாமியார் நீங்க கேட்டுக்கலாம். பெர்னாண்டோ. இன்னும் ஃபுல்லா சொல்லணும். இது வந்து பெரிய பேர் இருக்கு. நீங்க அதான் நான் 1 லட்சம் சொல்லி தைரியமா நான் சொல்றேன். நான் நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில 1 லட்சம் பரிசு நான் அறிவித்திருக்கிறேன். பெர்னாண்டோ பாதிதாமா. ஃபுல் பேர் மைக்ல சொல்லுங்க. ஃபுல்லா இருக்காது. அவர் பார்த்து 4 பேர் வருது. பெர்னாட் லாரன்ஸ். நம்முடைய முன்னாள் பங்கு சாமியார் பேரை சொல்றீங்க. பெர்னாட். நீங்க 2 லட்சம் சொல்லலாமா? ஐயோ, 2 லட்சம் ஜஸ்மின் சாமி, நிறைய காசு இருக்கா தெரியலையே.
ஃபெர்டினாந்து மார்டின் பெர்னார்ட். இன்னும் கொஞ்சம் இருக்குமா? 25 லட்சம்லாம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் ஃபுல்லாக சொன்னால் தான் கொடுப்போம். காசோலை கொடுப்போம், அது பவுன்ஸ் ஆனால் நாங்கள் பொறுப்பு கிடையாது. நானே சொல்லிடுவேன். அவருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா பெர்னாண்டோ மார்டின்ஸ் டி ஃபுல் ஹோயஸ். ஆமாம், பெர்னாண்டோ மார்டின் டி. அது வந்து ஃப்ரெஞ்சு நேம், என்ன நேமில் கடைசி நேம் எனக்கு சரியாக தெரியல, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. பெர்னாண்டோ போர்ச்சுகல் நேம், பெர்னாண்டோ மார்டின்ஸ் டி ஃபுல் ஹோயஸ். நெட்டில் கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதனால் நான் பதில் நான் தான் சொன்னேன், அதனால் பரிசு எங்களுக்கு தான். சரிங்களா? இனிமேல் பார்த்து ரொம்ப எளிமையான பரிசுகள். சரிங்களா? ஏன்னா எனக்கு வாயில நுழையல தான் நான் பார்த்து சொன்னேன், நான் மறந்துடுவேன், அதனால பார்த்து படித்தேன். சரி, இந்த கேள்வி தெரிந்தவர்கள் உடனடியாக நீங்கள் கை தூக்கலாம். அதற்கான பரிசுகள் அந்தோணியாருடைய தெய்வீக திருவுருவம் தாங்கிய ஃப்ரேம் உங்களுக்கு நம்முடைய உதவி பங்கு தந்தையர்கள் உடனடியாக கொடுப்பாங்க. முதல் கேள்வி, தூய அந்தோணியார் எந்த நாட்டில் பிறந்தார்? வெரி குட். ஃபர்ஸ்ட் நீங்க தான் சொன்னீங்க. தப்பா சொன்னீங்கன்னா நீங்க 10,000 ரூபாய் கொடுக்கணும் எனக்கு. ஐரோப்பா தப்புமா? இருங்க யார் இந்த அம்மாட்ட மைக் கொடுங்க. நீங்க ஆலய பொறுப்பா நீங்க சொல்லக்கூடாது. ஆலய பொறுப்பா நீங்க சொல்லக்கூடாது. பங்கு பெற உறுப்பினர்கள் மரியாதை நீங்க உங்களை தவிர்த்து பின்னால அம்மா கை தூக்குறாங்க பாருங்க பின்னால. இருங்க. லிஸ்பன். வெரி குட். அதாவது போர்ச்சுகல் நாட்டில் உள்ள ஆன்மீக பொறுப்பாளரா? சரி, அவங்களுக்கு நம்ம இப்படியே போனால் பிரசங்கமே வைக்க முடியாதுமா நான். சரி, நல்ல அம்மா வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பிய பொறுப்பாளரோ பங்கு பேரவை பொறுப்பாளரோ இந்த அருமையான சிற்றாலயத்தின் பொறுப்பாளர்கள் தவிர்த்து நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அந்தோனியரை பற்றி நிறைய தெரியும். அம்மா வாங்க. அந்தோனியருடைய படத்தை அவருடைய தந்தை ஜஸ்வின் அவருடைய திருக்கரத்தால் பெற்றுக்கொள்ளலாம். சரிம்மா. சண்டை போடாதீங்கம்மா. அந்தோனியர் பார்த்து இருக்காருமா. அந்தோனியர் பார்க்கிறாரு, சண்டை போடுறோம் நம்ம. வெரி குட், வாழ்த்துக்கள். வெரி குட். அடுத்த கேள்வி, அந்தோனியார் எந்த துறவற சபையை சேர்ந்தவர்? அந்தோனியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரவுன் கலர் அங்கி போட்டிருப்பாரு. இல்லை, அகஸ்டின் கிடையாதுமா. அகஸ்டின் கிடையாது. நம்ம பங்களே அந்த சபையும் இருக்குது, நம்ம பங்களே இருக்கிறாங்க. அவங்க தெரிந்த கை தூக்குங்க. தூய அந்தோனியார் எந்த துறவற சபையை சேர்ந்தவர்? இருங்க நீங்க சொல்லக்கூடாது, நீங்களா பொறுப்பாளர். சின்ன பாப்பா கை தூக்குறாங்க, மைக் கொடுங்க. தப்புச்சி இல்ல. சரி, அம்மா நீங்க பொறுப்புல இருக்கிறீங்களா? அம்மாக்கு மைக் கொடுங்க. பிரான்சிஸ்கன் சபை பாதர். அம்மா பிரான்சிஸ்கன் சபை. வெரி குட். அம்மாவுக்கு ஒரு கை தட்டலாமா? பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்தவர் புனித அந்தோனியார். அம்மாவுக்கு பரிசு. அம்மா வாங்க. மைக்கேல் சாமி கொடுங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். சரி, அடுத்த கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி தான். புனித அந்தோனியார் பொதுவாக தன் கைகளில் எதை ஏந்தியவாறு சித்தரிக்கப்படுகிறார்? கைகள் என்ன இருக்கு? அம்மா உட்காருங்க. நம்ம உட்காருங்க. அம்மா பெரியவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அம்மா எல்லோ கலர் சாரி. அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரி, சின்ன பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? இங்க பாருங்க, சின்ன பையன். குழந்தை இயேசு. யார் சொன்னா? வெரி குட். குழந்தை இயேசு அப்படி பக்கத்துல பாருங்க. சிலுவை. ஓகே, சிலுவை. குழந்தை இயேசு எந்த புத்தகத்தின் மீது நின்று கொண்டிருக்கிறார்? திருவிவிலி. வெரி குட். அந்த சின்ன பையனை கூட்டின்னு வாங்க. சாமி கொடுங்க. அப்படி பிரைஸ் கொடுங்க. வெரி குட். உன் பேர் என்னப்பா? வெரி குட். ஆண்டனியா? ஐயோ, அந்தோனியார் பேர் வச்சிருக்காரு. அந்தோனியார் இறங்கி வந்துட்டார் அவன் மேல. அந்தோனி இறங்கி வந்து அவனுக்கு பதில் சொல்லி கொடுத்துட்டாரு. வெரி குட். அடுத்து, கத்தோலிக்க திருச்சபையில் புனித அந்தோனியார் எதற்கான பாதுகாவலராக அறியப்படுகிறார்? எதற்கான பாதுகாவலர்? அம்மா ஒவ்வொரு முறை கை தூக்குறாங்க. நீங்க எதை பொறுப்புல இருக்கிறீங்களா? சரி, வேணாமா, பின்னால சொல்லுங்க பார்க்கலாம். அந்தோனியார் திருச்சபையில் எதற்கான பாதுகாவலர்? வெரி குட். அம்மா உங்க பேர் என்னம்மா? மோட்சம். கண்டிப்பா உங்களுக்கு மோட்சத்துக்கு போறீமா? நீங்க கண்டிப்பா மோட்சம் உண்டு. அம்மாவுக்கு பரிசு கொடுங்க. அம்மா பொண்ணு பதில் சொல்லிட்டாங்க, அதனால போட்டோ ஒருத்தர் தான் போய் சேரும். ஜஸ்வின் சாமி கொடுத்துருங்க. எனவே காணாமல் போன பொருட்கள், அதே போல ஏழைகள், பயணிகளின் பாதுகாவலர், அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தோனியார் பாதுகாவலராக அறியப்படுகிறார். வெரி குட். நல்லா ரொம்ப உற்சாகமாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். வெரி குட். அடுத்து எளிமையான கேள்வி, காணாமல் போன பொருட்கள்
மீண்டும் கிடைக்கவும் ஏழைகளுக்கு உதவும் வகையில் வழங்கப்படும் அந்தோணியாரினுடைய சிறப்பு உணவு என்ன? வாடா, பரிசு வாங்கிட்டியா? நீ வா, மைக்ல சொல்லு. சின்ன பிள்ளைங்களை வாய்ப்பு கொடுக்கலாம். எளிமையான கேள்வி தான். பிரியாணின்னு சொல்றாதரா? பிரியாணி மக்கள் கொடுப்பாங்க. அந்தோணியாருடைய என்ன உணவு? பன்னு. வெரி குட். அந்தோணியார் பன். வாழ்த்துக்கள். வெரி குட்ரா, வெரி குட். வாழ்த்துக்கள். பரிசு வாங்கிக்கங்க. சாமி போட்டோ இருக்கா? காலி ஆயிடுச்சா பாருங்க. இன்னும் ஒண்ணு இருக்கா? ஒரே ஒண்ணு. கடைசி கேள்வி. வெரி குட். புனித அந்தோணியார் காலமான எத்தனை மாதங்களுக்குள் அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது? நீங்க பாத்தீங்கன்னா புனிதர் பட்டம் லாங் ப்ராசஸ். இது ரொம்ப வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க. ஆனா அந்தோணியார் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வரலாறு படிச்சு பார்த்தா அந்தோணியார் காலமான எத்தனை மாதங்களுக்குள், ஏன்னா வருஷம் கிடையாது, எத்தனை மாதங்களுக்குள் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது? 3 மாசமா? இது குத்து மதிப்பா சொல்றாங்க பாருங்க. 3 மாசம். அப்புறம் 4. யார் கை தூக்குனா? அம்மா. அம்மா மைக் தரீங்க அம்மாவுக்கு. அப்படியே நீங்க போங்களேன். அம்மா நடந்து வர முடியாது. பரிசு அப்படியே போய் நீங்களே போய் கொடுத்துருங்க. சரியா சொன்னா. எத்தனை மாதங்களுக்குள்ளாக அந்தோணியாருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது? 6 மாதம். 6 மாதம். இன்னும் கொஞ்சமா, இன்னும் 10, 7, 8. ஐயா பின்னால கை தூக்குறாரு. கடைசி ஓராண்டா? இல்ல எத்தனை மாதம்? ஓராண்டுக்குள்ளதான். ஐயா கரெக்டா சொல்றாரு பாருங்களேன். ஐயா மைக் அங்க பாருங்க. சரியாக 9 மாசமா. குழந்தை பெத்துக்கிற மாசம்லாம் சொல்லாதீங்க. வெரி குட். அங்க 9 கிடையாது. 9 கிடையாமா? அம்மா கிட்ட வந்துட்டீங்க. வெரி குட். அம்மாவுக்கு மைக் கொடுங்க. அம்மா சொல்லுங்க. மைக் பார்த்தா பயப்படுறாங்க அவங்க. ஷாக் அடிக்காதம்மா. 11 மாதம். வெரி குட். 11 மாதங்களுக்குள்ளாக தூய் அந்தோணியாருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. அம்மாவுக்கு அந்தோணியார் பட்டம் கொடுங்க. வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீங்க. ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக நான் மறையுரையை நிறைவு செய்ய முயற்சி எடுக்கின்றேன். வாழ்த்துக்கள். வெரி குட். ஒரு முறை ஒரு ஊர்ல அந்தோணியார் பக்தர் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு இயேசுநாதரை விட, அன்னை மரியாவை விட அந்தோணியார் மேல அவருக்கு தீவிரமான பக்தி. அதனால ஒரு நாள் அந்தோணியாருக்கு முன்னால முழந்தால் படியிட்டு இவ்வாறு ஜெபம் சொன்னாராம். அந்தோணியாரே, என்னுடைய கவலைகள் எல்லாம் உமக்கு தெரியும். எனக்கு ஒரு நல்ல வார்த்தை, நல்ல கவனிங்க, ஒரு நல்ல அமைதியான அன்பான, நான் சொல்றதெல்லாம் கேட்கிற எனக்கு ஒரு மனைவியை கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். என்னெல்லாம் கேட்டாரு? நல்ல அமைதியான அன்பான, நான் சொல்றதெல்லாம் கேட்கிற ஒரு மனைவி வேணும் அப்படின்னு அவர் கேட்டாராம். மேல இருந்து அந்தோணியார் பேசுறாரு. மகனே, நீ கேட்ட இந்த பதிலுக்கு, அந்த ஜெபத்துக்கு நான் விடை கொடுக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நல்ல மனைவி கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும். உனக்கு அமைதியான மனைவி இருக்கிறாங்க, கண்டிப்பாக கொடுக்க முடியும். அன்பான மனைவி கூட உனக்கு கிடைக்கும். ஆனால் நீ சொன்ன பத்தியா, நான் சொல்றதெல்லாம் கேட்குற எனக்கு மனைவி வேணும்னு சொன்னல, என்னால் கொடுக்க முடியாதுப்பா, இந்த உலகத்திலேயே அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்தோணியார் சொன்னார். அது வேடிக்கையாக சொல்லப்படக்கூடிய ஒன்று தான், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. கணவன்மார்கள் சொல்லுங்க, உங்க மனைவி எத்தனை பேர் உங்க மனைவிகள் சொல்றத கேட்கறாங்க? சொல்லுங்கப்பா, கை தூக்க பார்க்கலாம். என் மனைவி சொல்றதெல்லாம் கேட்கறாங்க சாமி. அப்படிங்களா? உண்மையா? உண்மையை பேசுறீங்களா? சின்னசாமி என்ன சொல்றா, கை தூக்கலாம், மனைவி திட்டுவாங்க, அதான் கை தூக்கிட்டாரு. இல்ல உண்மைதான். வெரி குட். பரவாயில்ல, 2-3 பேர். சரி, எத்தனை தாய்மார் உங்க வீட்டுக்காரரு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறான்? கை தூக்க பார்க்கலாம். எங்க வீட்டுக்காரர் நாங்க சொல்றதெல்லாம் கேட்கிறா சாமி. பாத்தீங்களா? 1 2 வாய்ப்பே இல்லையா? பாருங்க, அம்மா பங்கு பெற செயலர் கூட கை தூக்க மாட்டாங்க. வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லைன்றது போல. வெரி குட். அவர் சொன்னாராம் அந்தோணியார் கடைசி, உலகத்திலேயே இல்லாத பொருளை தேடித்தர சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா அந்தோணியார். அவரே சொல்லிட்டாராம். அன்புக்குரியவர்களே, அந்தோணியார்கிட்ட நம்ம இப்படிலாம் ஜெபம் கேட்க வேண்டக்கூடாது, சரிங்களா? நீங்க என்ன வேண்டும் அப்படின்னா, அந்தோணியார் காணாமல் போன பொருளை மட்டும் கண்டுபிடிப்பவர் அல்ல, மாறாக இறைவனுக்கும் நமக்கும் இடையே காணாமல் போன அந்த இறை அன்பை கண்டுபிடித்து கொடுப்பவர். அதை நீங்க கேட்கணும். எனக்கும் கடவுளுக்கும் அந்த அன்பு காணாம போயிடுச்சு, அதை கண்டுபிடிச்சு கொடுங்க அந்தோணியாரே.
எனக்கும் அடுத்தவருக்கும் இருக்கக்கூடிய இந்த மன்னிக்கக்கூடிய குணம் காணாம போயிடுச்சு, அதை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க. எனக்கும் அடுத்தவருக்கும் இருக்கக்கூடிய அந்த அற செயல்கள், தர்ம செயல்கள் என்கின்ற அந்த தர்ம சிந்தனை காணாம போயிடுச்சு, அதெல்லாம் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க. இப்படித்தான் நாம அந்தோணியாரிடம் ஜெபிக்க வேண்டும். அந்தோணியார் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவர் என்ன, அவருடைய உடல் உறுப்பில் எது அழியாதது? அவருடைய நாக்கு. பல ஆண்டுகள் கழித்து அவருடைய அந்த இடத்தை அவங்க தோண்டி பார்த்த பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய நாக்கு அழியாமல் புதியதாய் இரத்த ஓட்டம் இருந்ததாம் வரலாறு சொல்லுது. நீங்கள் பாருங்க, நம்ம இறந்த உடனே எல்லாம் அழுகிவிடும், ரத்தம் நம்ம கசிந்தா கூட உடனே அது கடினத்தன்மை ஆகிவிடும். ஆனால் அவருடைய நாக்கு பார்த்தீங்கன்னா இரத்த ஓட்டத்தோடு இருந்ததாக வரலாறு சொல்லுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்தோணியார் நிறைய புதுமை செஞ்சிருக்கிறார். எல்லா புதுமை உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு புதுமை ஒருவேளை உங்களுக்கு தெரியுமா தெரியல, அந்தோணியாருடைய அப்பா மீது ஒரு கொலை கேஸ் வருது. இந்த புதுமை யாருக்காவது தெரியுமா? நீங்களே சொல்றீங்களா? நான் சாமியார் பேசுறதை விட பரவாயில்ல, நீங்களே மைக்ல சொல்லலாம். வாங்க, மைக்ல வாங்க. அந்தோணியாருடைய அப்பா மீது ஒரு கொலை கேஸ் வருது. ஆனா அந்தோணியார் கடவுளது வல்லமையால யார் கொலை செய்தது என்பதை முக்கியமான ஒரு சாட்சியை சொல்லிட்டு, அது ரொம்ப அருமையா இருக்கும். அது நீங்க மக்களை பார்த்து சொல்றீங்களாமா? சொல்லுங்க. அந்த நீதிமன்றத்தில் யார் கொலை செய்யப்பட்டாரோ அவரே உயிரோட சாட்சி சொன்னார். கல்லறையில் இல்லை, நீதிமன்றத்திலிருந்து சாட்சி சொன்னார். பரவாயில்ல, பல புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவர் கொலை செய்யல, அவர் நீதிமான். அப்ப என்ன பண்றாங்க, யாரு சாட்சி சொல்வது? இறந்துட்டாரு. அப்ப யார் கொலை செய்ததோ அவர் பார்த்தீங்கன்னா அந்தோணியார் அப்பாவுக்கு மேல எதிராக இந்த பொய் குற்றம் சுமத்திய பொழுது அந்தோணியார் தூய ஆவியின் வல்லமையால் அவர் அங்க வருகிறார். அந்த இடத்துல நீதிமன்றத்தில் நீதிபதிகளையும் யார் இந்த வழக்கு தொடுத்தாரோ அவங்கள அழைத்து சென்று கல்லறைக்கு போறாங்க. அந்தோணியார் தூய ஆவியின் ஆற்றலால், இயேசுடைய ஆற்றலால் அந்த கல்லறையில் இருந்த மனிதனுக்கு அவர் உயிர்ப்பிக்கிறார். உயிர்த்த மனிதர் எழுந்தவுடன் அந்தோணியார் கேட்கிறாரு, உன்னை கொலை செய்து என் அப்பாவான் கேட்டப்ப அந்த மனிதர் சொன்னாராம், உங்க அப்பா கொலை செய்யவில்லை, என்னை காப்பாற்ற பார்த்தார், ஆனால் இந்த நயவஞ்சகத்தான் என்னை கொலை செய்தான் என்று எந்த மனிதர் அந்தோணியார் அப்பா மீது வழக்கு தொடுத்தாரோ இவன்தான் கொலை செய்தான் என்று அந்த இறந்த மனிதர் சாட்சி சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, அந்தோணியார் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு புனிதர் கிடையாது. இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். பல விதத்தில் அவர் அற்புதங்களை செய்தார். அந்தோணியார் உங்களுக்கு செய்த சாட்சியை சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு பத்தாது, பொழுது கூட விழுந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்தோணியார் நமக்கு செய்த அந்த அற்புதத்தை நாம நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். இறுதியாக அந்தோணியாருடைய தலை சிறந்த 3 போதனைகளை மிக சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக சொல்லி மறையுரை நான் நிறைவு செய்கிறேன். அவர் சொன்ன முதல் அருமையான போதனை, சொற்கள் அல்ல உங்கள் செயல்கள் பேசட்டும். நம்ம வார்த்தையில நிறைய பேசுறோம். அவர் சொல்றாரு, உங்களுடைய வார்த்தை சொற்கள் அல்ல, உங்கள் வாய் பேசுவதை விட உங்கள் செயல்கள் பேசட்டும். காரணம், செயல்கள் பேசும் இடத்தில் வார்த்தைகள் மௌனமாக இருக்கட்டும். நாம் வார்த்தைகளால் நற்செய்தியை அறிவிப்பது எளிது, ஆனால் நம் வாழ்வால் அதை வாழ்ந்து காட்டுவதே உண்மையான கிறிஸ்தவம். உங்கள் வாழ்வு பிறருக்கு போதிப்பதாக அமையட்டும். இந்த போதனையை நாம் உள்வாங்கவும். இரண்டாவது அவருடைய வல்லமையான போதனை, ஏழைகளிடம் ஆண்டவர் இயேசுவை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது அவர்களுக்கு ஏதோ உதவி செய்வதாக நினைக்காதீர்கள். மாறாக ஏழையின் உருவத்தில் உங்களிடம் கையேந்து நிற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஏழைகளை மதிப்பதே இறைவனை மதிப்பதற்கு சமம் என்பது அவருடைய வல்லமையான போதனையில் இரண்டாவது. இறுதியாக அவருடைய அருமையான போதனை இவ்வாறு வரும், நிறைந்த இதயமே உண்மையான செல்வம். உலக பொருட்கள் மீது வைக்கும் பேராசை மனிதனை ஆன்மீக ரீதியாக ஏழை ஆக்குகின்றது. கடவுளின் அன்பை நம் இதயத்தில் வைத்திருப்பது தான் உண்மையான செல்வம். உலகத்தில் எதை இழந்தாலும் கவலைப்படாதீர்கள், ஆனால் இறைவனின் அருளை மட்டும் இழக்காதீர்கள். அதுதான் உண்மையான தெய்வீக ஆன்மீக செல்வம் என்று அந்தோணியார் சொல்லுகிறார். எனவே பதுவை நகர் புனித அந்தோணியாருடைய பக்த கோடிகளை, நம் நாக்குகள் நன்மையை மட்டும் பேசட்டும்.
நம்முடைய கைகள் ஏழைகளுக்கு உதவட்டும். நம்முடைய இதயங்கள் இயேசுவின் அன்பால் நிறைந்து நாமும் அடுத்தவருக்கு புதுமைகளை செய்யக்கூடிய வல்லமையை, அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை தூய அந்தோணியார் நம் அனைவருக்கும் கொடுப்பாராக. ஆமென். இப்பொழுது விசுவாசிகளின் மன்றாட்டுக்கள் நாம் செவிசாய்ப்போம். அனைவரும் அமருங்க. அமர்ந்தவாறு விசுவாசிகளின் மன்றாட்டுகளுக்கு நாம் செவி கொடுப்போம். இறைவா, உம் திரு அவை என்னும் குடும்பத்தை பேணி காக்கும் எம் திரு தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது அருட்கரத்தால் வலுப்படுத்தவும், நல்ல உடல் உள்ள ஆன்ம வளம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வளம் நல்கும் இறைவா, இவ்வுலக தலைவர்கள் மனித நேயத்தோடு ஆளவும், சமுதாய வளர்ச்சிக்காகவும், இயற்கை வளத்தை பேணி காக்கவும், ஏழை எளியோர் முன்னேற்றத்திற்காகவும், சம உரிமையை வகுக்கவும் உழைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, நம்பிக்கை ஒன்றையே மூலதனமாக்கி உறவு பூக்களாய் ஒற்றுமை சமுதாயமாய் இக்குடியிருப்பில் வாழும் அனைவரும் இறையருளால் இதய ஏக்கங்கள் யாவிலும் இறைவன் திருவுளம் ஏற்று மகிழ்ந்து நலமுடனும் வளமுடனும் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தரும் இறைவா, இக்குடியிருப்பில் உள்ள உடல் நோயாளிகள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இறை திருவுளம் இவர்களில் செயலாற்றி இனிய வாழ்வை இவர்களுக்கு கொடையாக ஈந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் தூய் அந்தோணியார் ஆசிர்வதிக்க நாம் ஜெபிப்போம். சிறப்பாக தூய் அந்தோணியாருடைய சிற்றாலயத்தை மிக சிறப்பாக பராமரிக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களை இறைவன் தூய் அந்தோணியார் வழியாக அபரிவிதமாக ஆசிர்வதிக்க நாம் ஜெபிப்போம். நம்முடைய அனைத்து மன்றாட்டுகளுக்கும் தூய் அந்தோணியாருடைய வல்லமையான பரிந்துரையால் ஆண்டவர் இயேசு செவி சாய்ப்பார் என்கின்ற நன்றி உணர்வோடு ஒன்று சேர்ந்து நாம் காணிக்கை பாடலை பாடுவோம். Thank you.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மக்களின் இப்பலி ஏற்றுக்கொள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித அந்தோணியாரின் பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி முடிவில்லாத மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்களின் பேருகளுக்கு ஏற்படுவற்றதாக சுட்டும் போது உன் கொடைகளுக்கு மணிமுறை சூட்டுகின்றே. அவர்களுடைய வாழ்க்கை நெறியங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றே. இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்தில் தோல்வியுறாத நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடிவை புனித அந்தோணியாரோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதேவர் முதன்மை வானதேவரோடு புனிந்தரின் பெரும் திருளாரோடும் சேர்ந்து நாங்கள் மக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவென்று ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் ஒரே உள்ளமாய் நாங்கள் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், இந்த CPWD குடியிருப்பில் வாழும் அனைத்து குடும்பத்தினர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்த அனைத்து கருத்துக்களுக்காகவும் மன்றாட்டுகளுக்காகவும் ஒரு நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற மடியார்களுக்காகவும் இந்நாளிலே இந்த புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை வேண்டி உதவி செய்த அனைத்து உபகாரிகளும் குடும்பங்களையும் முடிவு ஆசீர்வதித்தருளும். மேலும் குணத்தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்தரவிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து ஒரு திரும்ப கபலியின் உழைத்தருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தூய அந்தோணியாருக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமும் அந்தோணியாரை போல அடுத்தவருக்கு புதுமைகளை செய்ய நமக்கும் ஆற்றலை கொடுக்க நம்மை தேடி வர இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், ஆன்மா நலமடையும். அன்புக்குரியவர்களை கவனிக்கவும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும், மற்றவர்கள் பிற மத சகோதர சகோதரிகள் இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
கண்களை மூடுவோம். நம் உள்ளத்திலே வந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாம் புனித அந்தோனியார் வழியாக ஆசீர்வதிக்க நாம் அன்றாடுவோம். உங்கள் தேவைகளை எல்லாம் புனித அந்தோனியார் ஆசீர்வதித்திருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் நினைத்து பாருங்கள். புனித அந்தோனியார் வழியாக கோடி அற்புதர் எவ்வளவோ கோடிக்கான அனைத்து உதவிகளையும் உங்களுக்கு செய்திருக்கிறார். உங்கள் அழுகை நேரத்தில் உங்கள் மகிழ்ச்சியாக வந்திருக்கிறார். துன்ப வேளையில் உங்களை அரவணைக்கின்ற அந்தோனியராக வந்திருக்கிறார். நோய் நொடிகளில் உங்களை குணப்படுத்துகின்ற அந்தோனியராக வந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு பல்வேறுபட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் கேட்கின்ற பொழுது உதவி செய்கின்ற அந்தோனியராக வந்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவுடைய அருளை பெற்றவர், கையிலே ஏந்தியவர், விவிலியத்தின் வழியாக இறை வார்த்தையை ஆண்டவரை பற்றி அறிவித்தவர் உங்கள் உள்ளத்திலே வந்திருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் வந்திருக்கின்ற புனித அந்தோனியாரிடத்தில் இந்த ஆண்டு நாம் எப்படி வாழப்போகிறோம் என்ற பல்வேறுபட்ட நிலைகளில் நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை அரவணைத்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பணியை செய்தவர், அவருடைய பணியிலே அவருடைய அன்பை காட்டியவர், அவருடைய குணப்படுத்துகின்ற ஆற்றலை வெளிப்படுத்தியவர். இந்த ஆண்டு முழுவதும் அவர் உங்களோடு தங்கி உங்களை வழிநடத்த இருக்கின்ற புனித அந்தோனியாரிடத்தில் இதோ திவ்ய நற்கருணையின் வழியாக நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே நம்மை அரவணைக்க வந்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் போக்கி மகிழ்ச்சியாக மாற்ற வந்திருக்கிறார். இந்த அந்தோனியாரிடத்தில் நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் சிந்திப்பதை விட அந்தோனியாரோடு நாம் இருக்கின்ற தருணத்தை உணர்வோம். நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அந்தோனியாருடைய ஆசீர்வாதமும் அவருடைய புதுமைகளும் அற்புதங்களும் பலமும் நலமும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எனவே நம்பிக்கையோடு நம் ஆண்டவரிடத்தில் அந்தோனியார் வழியாக ஜெபிப்போம். இந்த பகுதியில் வாழ்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களையும் அந்தோனியார் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் மன்றாடுவோம். இந்த இடத்தை கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய மத்திய மாநில அமைச்சர்கள் அவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எனவே அவர்கள்தான் இந்த இடத்துல இந்த ஒரு சிறிய அந்தோனியாருடைய பரிந்துரையை நமக்கு அனுமதித்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து நாம் வழிநடத்த அவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் அந்தோனியார் ஆசீர்வாதத்தை கொடுக்க நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே ஒவ்வொருவருக்காகவும் நாம் மன்றாடுவோம். பல்வேறுபட்ட நன்கொடையாளர்கள் அந்தோனியாருடைய அருளை பெற்று நன்றி சொல்கின்ற அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நம் தேவைகளுக்காக வந்திருக்கின்றவர் நம்முடைய தேவைகளுக்காகவும் அந்தோனியாரிடத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எனவே ஆண்டவர் நம் உள்ளத்தில் இருக்கிறார். இளைப்பாறுதலும் இறை ஆசிரையும் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். அந்தோனியாருடைய பக்தர்களை மீண்டுமாக நம்முடைய பேராலய அதிபர் தந்தை அருளப்பா அவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தூய் அந்தோனியாருடைய பெருவிழா நல்வாழ்த்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு முறை ஜோரா கைத்தட்டலாமா? கைத்தட்டி நாம ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக கோடி அற்புதர் தூய் அந்தோனியாருக்கு நன்றி செலுத்துவோம். சிறப்பாக இந்த இடத்தை மிக அருமையாக பராமரித்து ஒவ்வொரு மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை திருப்பலி ஏற்பாடு செய்வது, இன்னும் பல விதத்தில் உதவி செய்யக்கூடிய இந்த அருமையான சிற்றாலயத்தினுடைய பொறுப்பாளர்கள் 4 பேர் இருக்காங்களே, 4 பேர் 5 பேருங்களா? 4 பேர் இருக்கிறாங்க. அவள் யார் என்று உங்களுக்கு தெரியும். எனவே அந்த 4 பேருக்கும் நம்முடைய சிறப்பு நன்றிகள். அவங்களுக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாமா? கைத்தட்டி இந்த சிற்றாலயத்தின் பொறுப்பாளர்களுக்கு சிறப்பான நன்றி தெரிவித்து மகிழ்கின்றோம். அதே போல அருமையாக பாடல்களை பாடிய பாடகர் குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேர் பவனியின் பொழுது ஜபங்கள் சொல்லி நாம் சிறப்பாக பங்கேற்க உதவி செய்த நம்முடைய உபதேசியார் அன்பு சகோதரர் அருள்மணி அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். அதே போல
உபகாரிகள் இந்த நாள் சிறப்பாக அமைய உதவி செய்திருக்கக்கூடிய உபகாரிகள் நீங்கள் எல்லாரும் பல விதத்தில் நீங்கள் ஜெப உதவிகள், பொருளாதார உதவிகள் செய்திருக்கிறீங்க. உபகாரிகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றோம். கோடி அற்புதர் உங்களோடு என்றும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் சிறப்பாக தேர் பவனி அலங்காரம் செய்ய உதவி செய்திருப்பவர் அன்பு சகோதரர் ஜான் பால், மன்னிக்கவும் ஸ்டான்லி அவர்களுக்கு ஒரு கைத்தட்டலாமா? கைத்தட்டி ஸ்டான்லி அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு நன்றிகள். என இறுதியாக ஆலய பொறுப்பாளர்கள் அனைவருடைய பெயர்களை சொல்லி நன்றி சொல்லுவீங்க. இருந்தாலும் நம்முடைய பங்கு தந்தை சார்பாக நன்றிகளை உங்கள் அனைவருக்கும் உரித்தாகுகின்றேன். இறுதி ஜெபம் இருக்கும், இறுதி ஆசீர்வாதம் இருக்கும். அது முடிந்தவுடன் அமருவோம். அப்பொழுது ஆலய பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து இறுதி பாடல், இறுதியாக அன்பின் விருந்து இருக்கும். அனைவரும் இறுதி ஆசீர்வாதத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திரு அவைக்காக இடையராது தம்மை கையளித்த புனித அந்தோணியாரை ஆர்வமுடன் பற்றியறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இந்த தெய்வீக திருவுணவு அதை அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமருவோம். நன்றி நவிழல் சடங்கு. அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்கண் என்னுடைய நன்றிகள். முதல்கண் கடவுளுக்கு நான் நன்றிகளை செல்கிறேன். அடுத்து இயற்கைக்கும் எம் உளமார்ந்த நன்றிகள். அடுத்து இந்த தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி நம் விசுவாசத்திற்காய் இறை இரக்கத்தை பெற்றிட வல்லமையாய் ஜெபித்த நம் பாசமிகு பங்கு தந்தை, நிர்வாக பங்கு தந்தை சுவாமிநாதன் அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை ஜஸ்வின் ராஜ் மற்றும் குணலியன் தந்தை மைக்கேல் அவர்களுக்கும் எம் மனமார்ந்த நன்றிகள். அடுத்து பங்கு ஃபாதர் வரல, இருந்தாலும் அவருக்கு சொல்லிடுறேன். அல்லப்பா, அவருக்கும் என்னோட நன்றிகள், பங்கு ஃபாதருக்கும். அடுத்து ஜெப உதவி மற்றும் உடல் உழைப்பு தந்து மேலும் பொருளுதவி புரிந்த உங்கள் அனைவருக்கும் எம் சிரம் தாழ்ந்த நன்றிகள். உபகாரிகளின் பெயர்கள் வரிசை நீங்களாக ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், ஏன்னா படிச்சிடணும். நான் ரீட்டாக்கா ஃபேமிலி, ஆனந்த் லின்சி ஃபேமிலி, ஜான் பால் அண்ட் ஸ்டான்லி ஃபேமிலி பீட அலங்காரம், திடீர் நகர் ஆல்பர்ட் அண்டு ஸ்டெல்லா சிவா ஃபேமிலி டின்னர் அரேஞ்ச்மெண்ட் அவங்க, மாசிலாமணி பெயிண்டிங் பார்க்குறீங்களே அது மாசிலாமணி ஃபேமிலி, லாரன்ஸ் அண்ணா அவங்க ஃபேமிலி, லக்ஷ்மி அருண் பிரீத்தி அவங்களுடைய ஃபேமிலி, கஸ்டம்ஸ் காலனி ஜூலி ரமணி அக்கா ஃபேமிலி, டெரி தாமஸ் ஃபேமிலி கஸ்டம்ஸ் காலனி அவங்களும் அங்கே தான் இருக்காங்க, அவங்களுடைய ஃபேமிலி. அண்டு எங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய 14/3 அருண் லக்ஷ்மி அவங்க தான் நமக்கு இந்த பொருளுங்கள்லாம் வைக்கிறதுக்கு அவங்களுடைய இடத்த நமக்கு இங்கே கொடுத்து உதவிட்டு இருக்காங்க. 2-3 வருஷமாக நாங்கள் போய் 3 வருஷமாக அவங்களுடைய டிப்போவில் தான் நம்ம பொருளுங்கள்லாம் எங்கள் கோயில் பொருள்லாம் வச்சுருக்கோம். அடுத்தது 14/4 பாபு வித்யா, 14/1 அம்ரி தர்மேந்திரா சிபிடபிள்யூ குவார்ட்டர்ஸ், 14/2 கௌரி ஃபேமிலி, ஆனந்த் லின்சி அண்ட் அயோபி ஸ்டீஃபன் கீதா ஃபேமிலி, பீட்டர் அண்ணா திருச்சி பீட்டர் அண்ணா ஃபேமிலி, அருண்குமார், மரிய பிரகாசம், மது வர்ஷா அண்ட் ரெக்ஸ்லின் கலிஸ்டா ஃபேமிலி, ரெனிட்டா அண்ட் புஷ்பராஜ் ஃபேமிலி, விக்டோரியா 13/1 சிபிடபிள்யூ ஆல்வின் ஃபேமிலி, பால்ராஜ் சார், பால் சார் 24/2 சிபிடபிள்யூ குவார்ட்டர்ஸ் அவருடைய அந்த ஃபேமிலி, பாஸ்கர் அமலி ஃபேமிலி, ரோஷன் சான்ஷியா,
Francis Rajendran family, Kogila and Jaya family, Prabhavati family, Jennifer Emmanuel Kakkan colony, our family, and to 28/4 CW quarters, Stejan 9/6 CW quarters, Menaka family, Anthony Lucas Telma family, Lucas and BM, Shagar Mada Sabai and Jairani family, Miranda family, Alexander, Rafi Anthony family, Maria Linola family, Charles family, Catechist, அவருடைய ஃபேமிலி யோவான், ஐடின் பால் அண்ட் பேட்ரிக் பால். அப்புறம் ஜயா மேட்ரிக்ஸ் ஃபேமிலி, ஜோசி பன்னீர்செல்வம், ஸ்வீட்டி நிக்கில் ஃபேமிலி, ஆல்பர்ட் இமானுவேல் ஸ்டீஃபன் ஃபேமிலி, ஸ்டெல்லா கென்னடி, அல்போன்ஸ் சிசிலியா ஃபேமிலி, ஜான் பீட்டர் நிர்மலா Alex family, Suni John, Mark Chitra family, Thompson Mary family, Rayappan family, Choir Master BM Lawrence family, Shagar Audio Jayabalan and அந்த செல்வம் ஃபேமிலி. அவங்க தான் நமக்கு இந்த ஒலி ஒலையை அமைத்து கொடுத்து சிறப்பாக செயல்பட்டவர். மேலும் இவ்விடத்தை சுத்தம் செய்து தந்த அந்த மக்கள், சிபிடபிள்யூவில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்கள் இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கப்பா. அந்த ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் மற்றும் எல்லா வகையிலும் எனக்கு உதவிய எம் பங்கு பேரவை, காலைல வந்தார் 11 மணிக்கு, அதிலிருந்து இங்கே தான் இருக்காது, பங்கு பேரவை உறுப்பினர்கள், ராயப்பன் பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், ராயப்பன் சாருக்கும், எம் மாதா சபை குடும்பத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும், பங்கின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் என் உளமார்ந்த நன்றிகள். யாராவது பேர் விட்டுருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் அதில் நோட் பண்ணிக்கிறேன். சொல்லிட்டேன் விட்டுருந்தா சொல்லுங்க யாராவது. அவர் பார்த்துக்கிறாரு, அவர் எனக்கு நன்றி சொல்வார், அவ்வளோதான். செய்யறதுக்கு அந்த நன்றி அவர் சொல்வார். ஏன்னா இங்கே கொடுத்தாச்சுன்னா நன்றி. எனவே அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த அன்பு தந்தை திருவாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாமா? கைத்தட்டி சிறப்பு நன்றிகள். தூய் அந்தோணியார் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. வெரி குட், வாழ்த்துக்கள். இப்பொழுது இறுதி பாடல். அனைவரும் ஓகே. இறைமக்களே, நம்மளுடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த நம்முடைய நிர்வாக தந்தை சுவாமிநாதன் அவர்களுக்கும், துணை தந்தை மைக்கேல் ஃபாதர் அவர்களுக்கும் மற்றும் துணை தந்தை ஜட்சன் அவர்களுக்கும் நம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். ஃபாதர், யுவர் presence has really made this function lively and we feel really blessed and we feel privileged and honored by your presence, Father. You made this function really lovely, lively, very nice. Thank you very, very much, Father. நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் நம்மளுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக நம்மளுடைய நிர்வாக தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார். சரி, அவருக்கு உடனே போட்டு வரல. நமது மைக்கேல் ஃபாதர் அவர்களுக்கு, குணாலியன் ஃபாதர், மைக்கேல் ஃபாதர் நம்மக்கிட்ட நான் 3 வருஷமாக அவர் தான் வந்து இங்கே பூசை வச்சுருக்காரு. ஒவ்வொரு மாதமும் வந்து அவருக்கு வந்து நாங்கள் உண்மையிலே ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். சாமி, நீங்கள் நிறையா இங்கே ஆசீர்வாதத்தை வாங்கி மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க நிறைய பேருக்கு. அதனால் குணாலியன் சபை, குணாலியன் ஃபாதர் அப்படி தான் சொல்லுவேன். சரி, நன்றி ஃபாதர், நன்றி. அடுத்ததாக நம்ம உதவி தந்தை ஜஸ்வின் ராஜ் அவர்களுக்கு எங்கள் கோட்டஸில் இருக்கிற பாஸ்கர், எங்கள் ஆஃபீஸ் தான், அவர் வந்து பொன்னாடை போத்தி மகிழ்கிறார்கள். ரொம்ப நன்றி ஃபாதர். இறுதி பாடல் பாடப்படும். அனைவரும் அமர்ந்திருங்க. அமர்ந்திருக்கும் பொழுது இறுதி பாடல் பாடப்படும் நேரத்தில் தீர்த்தம் தெளித்து
உதவி பங்கு தந்தையர்கள் உங்களை மந்திரிப்பார்கள். இன்னும் சிறப்பாக அண்ணன் இந்த இடம் இவ்வாறு சிறப்பாக ஒடிந்து கொண்டிருக்கிறது. திருவாளர் சேகர் ஆடியோ அண்ணனுக்கு சிறப்பு நன்றி. தேங்க்யூண்ணா. உங்களுடைய பணி தொடரட்டும். அண்ணனுக்கும் ஒரு கைத்தட்டலாமா? சேகர் அண்ணனுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னை மரியாள் உங்களோடு இன்றும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இறுதி பாடல் பாடப்படுகின்றது. அவரை அன்போடு வருக வருகின்று வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்தோனியாருடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரியான நேரத்தில் வந்திருக்கிறேன் நான் சாப்பிட்றதுக்கு. சந்தோஷம். உங்களோடு சேர்ந்து இந்த விழாவினை கொண்டாடிய அருட்தந்தையர்களோடு நானும் உங்களோடு இருப்பது மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்கள். கடவுளுக்கு நன்றி. நம்முடைய பங்கு தந்தைக்கு ஆலை பொறுப்பாளர்கள் மரியாதை செய்கிறார்கள். இப்போ நம்ம உபதேசியா இருப்பா மாதம் மாதம் வந்து இங்கே எல்லாம் செஞ்சுட்டு போகிறார். இப்போ கூட 2 கேண்டில் ஷெட்டு கொடுத்துருக்காரு. அவர் தான் நான் அந்த ஸ்டீல் எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் கோல்டை வச்சுக்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கும் மக்கள் சார்பாக இங்கே இருக்க மக்கள் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறந்துட்டேன், உண்மையிலேயே மறந்துட்டேன். அன்பானவர்களே, தயவு செய்து இருந்து நம்ம அந்த அந்தோனியாருடைய அந்த அன்பின் விருந்து வெளியில் மக்கள் இங்கே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. தயவு செய்து இருந்து அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு போங்கப்பா ப்ளீஸ். அற்புதரே புனிதரே அந்தோனியாரே, அற்புதரே புனிதரே அந்தோனியாரே, இறையாற்றலை புதுமைகளால் பகிர்ந்தவரே, இறையாற்றலை புதுமைகளால் பகிர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோனியாரே, அற்புதரே புனிதரே அந்தோனியாரே, கோடியற்புதம் நிகழ்த்தி புகழ் சேர்த்தவரே, குழந்தை இயேசு பாதம் என்னை ஈர்த்தவரே, கோடியற்புதம் நிகழ்த்தி புகழ் சேர்த்தவரே,
இயேசு பாதம் என்னை ஈர்த்தவரே இறைமைந்தனை நம்பிக்கை வானலவோ எளியாயம் வேண்டதல் வென்றிடவோ இறைமைந்தனை நம்பிக்கை வானலவோ எளியாயம் வேண்டதல் வென்றிடவோ அற்புதரே புனிதரே அந்தோனியாரே அற்புதரே புனிதரே அந்தோனியாரே நற்கரு